வணக்கம். உங்கள் அறிவொளி சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள். முகேஷ் அம்பானியின் ஜியோ அறிமுகம் செய்துள்ள ஜியோகாயின் முழுமையான தகவல்கள். முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தனது டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாகிய ஜியோவின் மூலம் ஜியோகாயின் என்ற வெகுமதி டோக்கனை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது இந்திய கிரிப்டோ சந்தையில் மிக முக்கியமான மாற்றமாக கருதப்படுகிறது. ஜனவரி 15ஆம் தேதி ஜியோ பாலிகான் லேப்ஸுடன் இணைந்ததை அறிவித்தது. இந்த ஒத்துழைப்பின் மூலம் ஜியோ தனது பிளாக்செயின் மற்றும் WEB3 திறன்களை மேம்படுத்தியுள்ளது. எனினும் ஜியோகாயினை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. ஜியோகாயின் பற்றிய முக்கிய அம்சங்கள்: 1. வெகுமதி டோக்கன். ஜியோகாயின் ஜியோஸ்பியர் இணைய உலாவியை பயன்படுத்தும் பயனர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு வெகுமதி டோக்கன். இந்த டோக்கனை பயன்படுத்துவோருக்கு ஜியோவின் சேவைகள் தொடர்பான பல்வேறு சலுகைகள் கிடைக்கலாம். 2. பிளாக்செயின் மற்றும் WEB3 ஒத்துழைப்பு. ஜியோ பாலிகான் பிளாக்செயின் நெட்வொர்க்குடன் இணைந்து தனது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மற்றும் WEB3 சேவைகளை மேம்படுத்தியுள்ளது. 3. மாற்ற முடியாதது. ஜியோகாயினை தற்போது மாற்றவோ அல்லது நாணயமாக மீட்கவோ முடியாது. இது வெகுமதி அடிப்படையில் மட்டுமே பயன்படுத்தப்படும். 4. சேவைகள் மற்றும் பயன்பாடுகள். ஜியோகாயினின் வாய்ப்புகள். மொபைல் ரீசார்ஜ், ஜியோவின் பொருட்கள் மற்றும் சேவைகள் வாங்குதல், வேறு சில நேரடி பயன்பாடுகள். 5. அதிக வரி மற்றும் விதிமுறைகள். இந்தியாவில் கிரிப்டோகரன்சிகளுக்கான கடுமையான விதிமுறைகள் மற்றும் வரி கொள்கைகள் உள்ளன. கிரிப்டோ வணிகத்தில் வரும் ஆதாயத்துக்கு 30% வரியும் 1% மூலத்தில் கட்டுப்பாட்டு திருச்சொத்து TDS செலுத்த வேண்டும். இதனால் ஜியோகாயினின் எதிர்காலம் இன்னும் தெளிவாக இல்லை. 6. முந்தைய திட்டங்கள். 2018ஆம் ஆண்டில் ஜியோ பிளாட்ஃபார்ம்கள் கிரிப்டோ டோக்கனில் வேலை செய்ய ஒரு குழுவை அமைத்தது. இதை முகேஷ் அம்பானியின் மகன் ஆகாஷ் அம்பானி வழிநடத்தினார். 7. பிரபலமான சமூக வலைத்தளங்களில் பகிர்வுகள். ஜியோஸ்பியர் உலாவியில் ஜியோகாயின் வெகுமதி டோக்கன் இணைக்கப்பட்டுள்ள தகவலை பல பயனர்கள் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்துள்ளனர். 8. மீட்பு மற்றும் எதிர்கால மாற்றங்கள். வெகுமதி டோக்கன்கள் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளின் வழியாக எதிர்காலத்தில் நாணயமாக மாற்றப்பட வாய்ப்பு உள்ளது. ஜியோகாயினின் அறிமுகம் இந்தியாவில் கிரிப்டோ சந்தையை வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் ஜியோஸ்பியர் உலாவி மற்றும் பல்வேறு சேவைகளுக்கான பயன்பாட்டை விரிவாக்குவதற்கான பிளாக்செயின் தீர்வுகள் வழங்கப்படும். எனினும் இந்தியாவில் உள்ள கடுமையான கிரிப்டோ விதிகள் மற்றும் வரி கொள்கைகள் இந்த முயற்சியின் தாக்கத்தை குறைக்கக்கூடும். நன்றி நண்பர்களே. அறிவொளியுடன் தொடர்வோம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும், இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்.